பிசினஸ் திருச்சி நேயர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே அரசே நடத்தக்கூடிய ஏலம் இரட்டிப்பு லாபம் அப்படிங்கிற அந்த தலைப்புல நம்ம அரசு தரப்புல இருந்து பொது ஏலத்துக்கு வரக்கூடிய அந்த தகவல்களை நாம் தொடர்ந்து பதிவிடுறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தோம். இதற்கு முந்தைய வீடியோல அதுல விரிவா அந்த விஷயங்கள் குறித்து பேசியிருந்தோம். அப்ப அதன் தொடர்ச்சியா தமிழகத்துல ஒரு மோசடி வழக்குல சிக்குன டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு பெறப்பட்ட வீட்டு மனைகள் பொது ஏலத்துக்கு வந்திருக்கு. அதுவும் வெறும் 111 ரூபாய் ஒரு சதுரடி விலை அதனுடைய தொடக்கம். உங்க கையில வெறும் 1,67,000 ரூபாய் இருந்ததுன்னா நீங்க ஒரு பிளாட் வாங்கலாம். இந்த ஏலத்துல நீங்களே நேரடியா பங்கேற்று உங்களுக்கு எந்த இடம் வேணும், கார்னர் இடமா வேணுமா, வடக்கு பார்த்து வேணுமா, தெற்கு பார்த்து வேணுமா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். எந்த புரோக்கர்னுடைய உதவியும் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த ஏலம் விவரம் குறித்து விரிவா பேசலாம். Our sponsors National Import Aluminum Modular Kitchen. Make your kitchen your way. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது National Import Aluminum Modular Kitchen. தமிழகத்துல மதுரையை தலைமையிடமாக கொண்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல பிசினஸ் செஞ்சவங்க தான் அந்த நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள். அவங்க வழக்குல சிக்கி ஒரு 65,000க்கு மேற்பட்ட புகார்தாரர்கள் புகார் கொடுத்து தற்போது நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையின் அடிப்படையில அந்த நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்கள் பொது ஏலத்துக்கு வந்திருக்கு. நியோமேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பண விவகாரங்கள்ல ஈடுபட்டதாகத்தான் அது வழக்குல சிக்கியிருக்கு. இப்ப இந்த நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்கள் அப்படிங்கிறது தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல அவங்க இடத்தை வாங்கி போட்டிருக்காங்க. அதுல பல இடங்கள் டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு பெறப்பட்டதா இருக்குது. இன்னும் பல இடங்கள் காலி மனை இடங்களாக மற்றும் வணிக பகுதிகள் கொண்ட இடங்களாகவும் அது இருக்கு. தற்போது நீதிமன்றத்தினுடைய அந்த மேற்பார்வையில 3வது சுற்று ஏலம் நடந்துட்டு இருக்கு. இந்த 3வது சுற்று ஏலம் கடந்த 30/7/2026 தொடங்கி 27/8/2026 வரை நடந்துட்டு இருக்கு. நாம இந்த வீடியோல ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்னென்ன இடங்கள் ஏலத்துக்கு வருதுங்கிற டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ஏலத்தை நடத்துறது எம்எஸ்டிசி அப்படிங்கிற ஒரு மத்திய அரசினுடைய இணையதளம். நீங்க இந்த திரையில தெரியக்கூடிய அந்த எம்எஸ்டிசி e-commerce.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல தான் இந்த ஏலம் தொடர்பான எல்லா தகவல்களும் அதில் அடங்கியிருக்கு. இந்த ஏலத்துல நீங்க பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னா இந்த எம்எஸ்டிசி இணையதளத்துல நீங்க ஆண்டுக்கு ஒரு முறை செலுத்தக்கூடிய பதிவு கட்டணம் 1000 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி கட்டி உங்களுடைய அந்த விவரங்களை நீங்க பதிவு செய்து உங்களுக்குன்னு அவங்க ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அதை நீங்க கையில வச்சுக்கணும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஒரு வருடத்துக்கு அந்த எம்எஸ்டிசி நாடு முழுவதும் நடத்தக்கூடிய எல்லா வகையான ஏலத்திலையும் நீங்க பங்கேற்பதற்கான அந்த அனுமதியை அது கொடுக்குது. ஏதோ இந்த நியோமேக்ஸ் ஏலத்துக்காக மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. 1000 ரூபாய் கட்டி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எம்எஸ்டிசியில் வரக்கூடிய எல்லா ஏலத்திலையும் நீங்க பங்கேற்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த எம்எஸ்டிசியில் எப்படி பதிவு பண்றது அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் இருந்ததுன்னா அவர்களுடைய அந்த முகப்பு பக்கத்திலேயே அதுக்கான வழிமுறைகளை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நமது பிசினஸ் திருச்சி வீடியோவிலேயே இதற்கு முன்பாக எம்எஸ்டிசியில் பதிவு செய்து எப்படி அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல அது முதல் வீடியோவாக அது இடம்பெற்றிருக்கு. அவசியப்பட்டவங்க அதை நீங்க பார்த்துக்கலாம். ரெண்டாவது, இந்த ஏலத்தை நடத்துறதுக்கான அத்தாரிட்டி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார், அதாவது பொதுவில் EOW போலீசார். இந்த இடம் தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு எதுவும் தேவைப்படுது அப்படின்னா EOW போலீசாரை திரையில தெரியக்கூடிய இந்த எண்ணில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த ஏலத்துல பங்கேற்கிறது தொடர்பா உங்களுக்கு அந்த எம்எஸ்டிசி பதிவு செய்யறது எப்படி அப்படிங்கிற அந்த பேசிக் டீட்டெயில்ஸே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுலேயே உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அந்த ஏலம் எடுப்பது வரையில் எல்லா விதமான அந்த உதவிக்கும் திரையில தெரியக்கூடிய அந்த எம்எஸ்டிசி அலுவலர்களை நீங்க அந்த 4 தொடர் வரிசை எண்கள்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். இப்ப அந்த ஷெட்யூல் முதல்ல பார்த்துருவோம். ஆகஸ்ட் 10 மற்றும் 11 அது ஒரு செட்டு. இது ஒரு ஸ்பெல்லும் ஒரு ஏலமும் 2 நாட்கள் நடைபெறும். நாளொன்றுக்கு 500க்கு குறைவில்லாத பிளாட்டுகள் ஏலத்துல வரும். ஆகஸ்ட் 12, 13, ஆகஸ்ட் 20 மற்றும் 21, ஆகஸ்ட் 24 மற்றும் 25 ஆக இந்த 4 தவணைகளிலுமே விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் பிளாக் பி அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து 2696 பிளாட்டுகள் ஏலத்துக்கு வருது. அதாவது ஆகஸ்ட் 10, 11ல ஒரு 540, 12, 13ல ஒரு 540, 20, 21ல ஒரு 540, 24 மற்றும் 25ல ஒரு 536 பிளாட்டுகள்னு இந்த 2696 பிளாட்டுகள் ஏலத்துக்கு வருது. ஏற்கனவே 5, 6ல ஒரு 540 பிளாட்டுகள் ஏலம் நிறைவடைந்து முடிஞ்சிருச்சு. அதற்கு அடுத்ததா இந்த 3ஆம் சுற்றினுடைய நிறைவா ஆகஸ்ட் 26 மற்றும் 27 ஆகிய அந்த 2 தேதிகள்ல நெல்லை துணை நகரம் அப்படிங்கிற
அந்த ப்ராஜெக்ட்ல அமைந்த 700 பிளாட்டுகள் ஏலத்துக்கு வருது. சரி, இப்ப இந்த விருதுநகர் பிளாக் பி அப்படிங்கிறது எங்க அமைஞ்சிருக்குது, நெல்லை துணை நகரம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் எங்க அமைஞ்சிருக்குது, அதனுடைய இன்னும் குறிப்பான விவரங்கள் என்ன, வாங்க விரிவா பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்துல விருதுநகர் வட்டம் இனாம் காசிரெட்டிப்பட்டி ஊராட்சி அதற்கு உட்பட்ட இனாம் காசிரெட்டியப்பட்டி, பட்டம்புதூர், ஒண்டிப்புலி நாயக்கனூர் ஆகிய இந்த 3 வருவாய் கிராமங்கள்ல சுமார் 790 ஏக்கர் அளவு விஸ்தீரணத்துல இந்த விருதுநகர் பிளாக் பி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இதனுடைய பெயர், அவர்கள் வைத்திருக்கிற பெயர் கிரீன் வெல்த் குளோபல் வில்லேஜ். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரையிலிருந்து சாத்தூர் போகக்கூடிய அந்த 4 வழிச்சாலையில விருதுநகர் மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அங்க அந்த வீட்டு மனைகள் எப்படி அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 30க்கு 40, அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற அளவுல ஒரு 2200 பிளாட்டுகள். அடுத்தது 40க்கு 50 அப்படிங்கிற அந்த அளவுகள்ல, அதாவது ஒரு பிளாட் ஒன்று 2000 ஸ்கொயர் ஃபீட் வீதம் ஒரு 2570 பிளாட்டுகள். ஆக மொத்தம் இந்த கிரீன்வெல்த் குளோபல் வில்லேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல 4770 பிளாட்டுகள் அமைஞ்சிருக்கு. அந்த 4770 பிளாட்டுகள்ல ஏற்கனவே முதல் சுற்று மற்றும் 2ஆம் சுற்றுல குறிப்பிட்ட பிளாட்டுகள் ஏலம் போயிடுச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது 2696 பிளாட்டுகள். அப்ப இதனுடைய விலை எப்படி இருக்கு அப்படின்னா, இது பிக்சட் பிரைஸ் தான். ஏற்கனவே நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில அந்தந்த மாவட்ட சார்பதிவாளர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட மதிப்பீட்டு குழு அந்த இடங்களை ஆய்வு செய்து அதனுடைய அந்த பிளாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வீட்டு மனைகளினுடைய விலையோட ஒப்பிட்டு, அது ரோட்ல இருந்து எவ்வளவு தொலைவில் அமைஞ்சிருக்குது, அது கார்னர் பிளாட்டா, இது போன்ற பல்வேறு அம்சங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒரு விலையை அவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்க. அதன்படி இந்த விருதுநகர் பிளாக் பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல அமைந்த அனைத்து பிளாட்டுகளுமே ஒரு சதுரடி 625 ரூபாயில தொடங்குது. தொடக்கம் 625 தான். 625 ரூபாய்க்கு கீழே அங்க பிளாட் இல்லை. அதிகபட்சம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 710 ரூபாய். 710 ரூபாய்க்கு மேல அவங்க விலை வைக்கல. அப்ப இந்த மதிப்பீட்டு குழு மதிப்பு செய்த இந்த மதிப்பிலிருந்து நீதிமன்றம் ஒரு 25% உயர்த்தி அவங்க அந்த பிளாட்டுக்கான விலையா, அதாவது தொடக்க விலையா, ஏலத்துக்கான தொடக்க விலையா அவங்க நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில ஒரு பிளாட்டினுடைய தொடக்க விலை 11 லட்சத்திலிருந்து தொடங்குது. அதனுடைய அந்த ஸ்கொயர் ஃபீட் அளவுகளுக்கு ஏற்ப இது மாறுபடும். 11 லட்சங்கிறது நம்ம சொல்றது தொடக்கம். அதிலிருந்து அது 20 லட்சம், 23 லட்சம் அப்படிங்கிற மாதிரியான அந்த விகிதங்கள்ல அது அமைஞ்சிருக்கு. இதனுடைய அந்த சார்பதிவாளர் அலுவலகம் அப்படிங்கிற எல்லை எடுத்துக்கிட்டோம்னா, விருதுநகர் ஜாயிண்ட் 1 மற்றும் ஜாயிண்ட் 2 அந்த எஸ்ஆர்ஓ கட்டுப்பாட்டுல இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இது ஒண்ணு. 2வது நெல்லை துணை நகரம். இது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா உன்னங்குளம் கரந்தநேரி அப்படிங்கிற 2 வருவாய் கிராமங்கள்ல அமைஞ்சிருக்கு. சுமார் 413 ஏக்கர் அளவுல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இவங்களுடைய அந்த டிடிசிபி அப்ரூவ்டு நம்பர் 140/2018 20/4/2018 அந்த வீட்டு மனைக்கான டிடிசிபி அப்ரூவ்டு அவங்க வாங்கி இருக்கிறாங்க. இந்த இடம் திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில அது அமைஞ்சிருக்கு. இதனுடைய அந்த சார்பதிவாளர் அலுவலக அந்த எல்லைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உன்னங்குளம் கிராமத்துக்கு மூலக்கரப்பட்டி எஸ்ஆர்ஓ, கரந்தநேரி அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு மனைகளுக்கு நாங்குநேரி எஸ்ஆர்ஓ சார்பதிவாளர் அலுவலகம் எல்லையில வருது. இங்க பிளாட்டுகளை பொறுத்த வரைக்கும் 1200 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டுகள் அப்படிங்கிறதா மேஜரா இருக்குது. அதற்கு அடுத்தது 1500 அப்படிங்கிற அளவுல அந்த ஒவ்வொரு பிளாட்டுகளும் அவங்க போட்டிருக்காங்க. இதற்கு முந்தைய பிளாட்டுகள் எடுத்துக்கிட்டோம்னா அது 2400 அதற்கு மேல அப்படிங்கிற மாதிரி வந்து போகுது. நெல்லை துணை நகரத்தை பொறுத்த வரைக்கும் 1200 1500 ஸ்கொயர் ஃபீட் இந்த 2 அளவுகள்ல தான் மொத்த பிளாட்டுகளுமே அமைஞ்சிருக்கு. இதனுடைய விலை ரொம்ப ரொம்ப கம்மியா ஒரு சதுரடி வெறும் 111 ரூபாய். அந்த 111 ரூபாய் அப்படின்னு சொல்றதுமே நம்ம ரவுண்ட் பண்ணி தான் சொல்ற மாதிரி இருக்கு. அவங்க பைசா கணக்கெல்லாம் கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஹையஸ்ட் 140. 140ன்னு சொல்றதுமே 139 ரூபா 48 பைசா அப்படின்னு தான் அந்த மதிப்பீட்டு குழு அதனுடைய விலையை தீர்மானிச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு 1200 சதுரடி கொண்ட ஒரு வீட்டு மனையை வெறும் 1,67,000 ரூபாயில எளிதா நம்ம அதை புக் செய்து தர முடியும். அதிகபட்சமே 2,30,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுல தான் அந்த வீட்டு மனைகள் அப்படிங்கிறது வருது. இந்த நெல்லை துணை நகரத்துல சொலையா 700 பிளாட்டுகள் இருக்கு. இந்த நெல்லை துணை நகரம் தொடர்பான அந்த ஏலம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 26 மற்றும் 27 ஆகிய 2 தேதிகள்ல அது ஏலத்துக்கு வருது. அப்ப ஒரு எதிர்கால திட்டமிடலுக்காக ஒரு 2,50,000 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு
ஒரு இடத்த எடுக்கணும், இடத்துல நீங்க முதலீடு செய்யணும் அப்படிங்கிற திட்டத்திலிருந்து நீங்க அணுகுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அந்த திருநெல்வேலி, நெல்லை துணை நகரம் அந்த நாங்குநேரி பக்கத்துல உங்களுக்கு இன்வெஸ்ட் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு உகந்தது அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா, தாராளமா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும். ஏற்கனவே சொன்னது போல இது நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அரசே நடத்தக்கூடிய ஏலம் அப்படிங்கிறதுனால இதனுடைய அந்த மதிப்பு அப்படிங்கிறது மற்ற புரோக்கர்கள் தீர்மானிக்கிறது போல ஒரு தாறுமாறா கண்டிப்பா இருக்க போவது இல்லை. நியாயமான ஒரு ரேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் கவனிக்கத்தக்க விஷயம். நடுவில் புரோக்கர்னுடைய அந்த குறுக்கீடு அப்படிங்கிறது இங்கே இல்லை. நீங்களே உங்களுக்கான இடத்த நீங்கள் தேர்வு செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு ப்ளஸ். அடுத்தது நம்ம மிக முக்கியமாக இதற்கு முந்தைய வீடியோவில் பதிவு செய்தது போல வாய்ப்புள்ளவர்கள் இந்த இடத்தை வாங்குவதன் வழியாக இந்த நியோமேக்ஸில் பணத்தை போட்டுட்டு கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்வு கிடைக்காம தவித்துட்டு இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு நிவாரணமாகவும் அது அமையும். அவங்க இந்த சிக்கல்லேருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு ஒரு முதலீடாக பாதுகாப்பான முதலீடாக உங்களுக்கு ஒரு மனநிறைவை தருதுன்னா அது இன்னொரு வகையில இதனால ஏற்கனவே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு விடுதலையை ஒரு மன நிம்மதியை வழங்கக்கூடிய ஒரு விவகாரமாகவும் இது அமைந்திருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ இதன் தொடர்ச்சியா இந்த நியோமேக்ஸ் தொடர்பான அடுத்த கட்ட ஏலம் அல்லது பொதுவுல பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தமிழகம் முழுவதும் இது போன்ற வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள், தங்க நகைகள், அசையும் சொத்து, அசையா சொத்து இது எல்லாத்தையுமே இதே MSTC இணையதளம் வழியாக தான் ஏலம் நடத்துறாங்க. அது தொடர்பான தகவலையும் நம்மளுடைய அந்த பிசினஸ் திருச்சி டிவியில் தொடர்ந்து நாம பதிவு செய்ய இருக்கிறோம். இந்த சேனலுக்கு நீங்க முதல் முறையா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய அந்த பிசினஸ் திருச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.